பிரதமர் மோடி கடந்த 2014, 2019 நாடாளுமன்ற தேர்தல்களை தொடர்ந்து 3வது முறையாக வாரணாசியில் போட்டியிடுகிறார். அதற்கான வேட்புமனுவை வாரணாசியில் மோடி தாக்கல் செய்தார். இந்த நிலையில் மோடியின் சொத்து விவரங்கள் குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கிறது. அதில் அவரின் கல்வித் தகுதியை பொறுத்தவரையில் 1967 SSC படிப்பை மோடி முடித்ததாகவும், 1978 டெல்லி பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டமும், 1983 அகமதாபாத்தில் உள்ள குஜராத் பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டமும் பெற்றதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதேபோல் எந்த ஒரு காவல் நிலையத்திலும் மோடி மீது FIR எதுவும் இல்லை என்றும், நீதிமன்றங்களில் எந்த ஒரு வழக்கிலும் குற்றவாளியாக மோடி பெயர் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மோடியின் சொத்து விவரங்களை பொறுத்தவரையில் வீடு உள்ளிட்ட அசையா சொத்துக்கள் எதுவும் இவர் பெயரில் இல்லை என்று பிரமாண பத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சமயம் மோடியின் பெயரில் இருக்கும் அசையும் சொத்துக்களின் மொத்த மதிப்பு 3,02,00,000 ரூபாய் என கணக்கு காட்டப்பட்டிருக்கிறது. இதில் கையில் இருக்கும் ரொக்கத்தின் மதிப்பு 52,920 ரூபாய். காந்திநகர் SBI வங்கியில் டெபாசிட் செய்யப்பட்டிருக்கும் பணத்தின் மதிப்பு 73,304. வாரணாசி SBI வங்கியில் டெபாசிட் செய்யப்பட்டிருக்கும் பணத்தின் மதிப்பு 7,000. மேலும் SBI வங்கியில் மோடியின் பெயரில் இருக்கும் வைப்பு நிதியின் மதிப்பு பிக்ஸ்ட் டெபாசிட் 2,85,60,338 ரூபாய். தபால் துறையில் இருக்கும் நேஷனல் சேவிங்ஸ் சர்டிபிகேட் NAC திட்டத்தில் மோடி பெயரில் இருக்கும் பணத்தின் மதிப்பு 9,12,398 ரூபாய். 2023 முதல் 24 வரை நிதியாண்டுக்கான பிடித்தம் செய்யப்பட்ட TDS மதிப்பு 3,33,179 ரூபாய். இது தவிர 2,67,750 ரூபாய் மதிப்பில் 45 கிராமில் 4 தங்க மோதிரங்கள் மோடி வசம் இருக்கிறது. இவ்வாறு மோடியின் அசையும் சொத்துக்களின் மொத்த மதிப்பு 3,02,06,889 ரூபாய். அதே சமயம் மோடியின் பெயரில் கார் உள்ளிட்ட வாகனங்கள் எதுவும் இல்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வருமானத்தை பொறுத்தவரை பிரதமர் அலுவலகத்திலிருந்து சம்பளமும், வங்கிகளில் டெபாசிட் செய்யப்பட்டிருக்கும் பணத்தின் மீது கிடைக்கும் வட்டியுமே வருமானத்தின் வழி என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் அசையா சொத்துக்கள் எதுவும் இல்லை என்று பிரமாண பத்திரத்தில் மோடி தெரிவித்திருக்கிறார்.